நாடு முழுவதும் இந்த இஸ்லாமிய வாக்குகள் என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் பீகார் போன்ற மாநிலங்களில் அந்த எதிர்பார்த்த வெற்றியை இந்தியா கூட்டணியால் அதை பெற முடியவில்லை. கர்நாடக மாநிலம் போன்ற மாநிலங்களிலும் அந்த வெற்றியை அந்த அளவுக்கு முழுமையாக அங்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு பெற முடியவில்லை. பீகாரில் இங்கே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவில் எதிர்பார்த்தது போல பீகார்லையும் எதிர்பார்த்தாங்க. அந்த பீகாரில் அந்த மாதிரி அந்த வாக்குகள் பிரிவதற்கான காரணம் மற்றும் அந்த அந்த ஒருங்கிணைப்பதில் சிக்கல் எதுவும் இருக்குதா நினைக்கிறீங்களா? அதாவது நாடு முழுக்கவே இந்த பார்லிமெண்ட் அதே போல இந்த வாக்குகள் சிஏஏ அங்கே தான் அமல்படுத்துறாங்க. ஒரு 18 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் அங்கே பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. அங்கேயும் பிஜேபி முன்னிலையில் இருக்காங்க. இல்லை, அங்கே காங்கிரஸ் ஒரு பக்கம், ஏயுடிஎஃப் போன்ற சிறுபான்மையினரை முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சியில் ஒரு பக்கம்னு சொல்லி களங்கள் சிதறி இருந்ததுனால தான் அசாமில் அந்த நிலைமை மாற்றம். ஆனால் பீகாரில் அங்கே லாலு பிரசாத் யாதவ் ஜனதாதளம் காலத்திலிருந்தே, விபி சிங் அவர் தலைமையிலான ஜனதாதளம் காலத்திலிருந்தே அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ராஷ்டிரிய ஜனதாதளம் லாலுவை தான் முன்னிறுத்துவாங்க. இந்த தேர்தலில் அவர்கள் சிதறாமல் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியல. பீகாருடைய ரிசல்ட்டும் கர்நாடகாவுடைய ரிசல்ட்டும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதற்காக சிறுபான்மை மக்கள் வாக்குகள் சிதறின்னு பார்க்க முடியாது. பல முஸ்லீம் அமைப்பு லோக்கல்ல இருந்து அவங்க பிரச்சாரம் செய்தும் கூட பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம இந்தியா கூட்டணி தான் வாக்களிக்கணுங்கிற ஏகோபித்து ஒரு 90% மொத்தமாக நாடு முழுக்க இணைஞ்சிருக்காங்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். 10% மாறி இருக்கும், எல்லாரும் 100% போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அது இருந்திருக்கும். ஆனால் 90% வாக்குகள் இணைஞ்சிருக்கும். அதையும் தாண்டி பீகாரில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னா அங்கே ஒருங்கிணைப்பில் அல்லது பிரச்சார வியூகத்தில் அல்லது எதிர்த்தரப்புடைய பிரச்சாரத்தை சரியான முறையில் எதிர்கொள்ளாததுனால ஏற்பட்ட ஏதோ ஒரு குழப்பத்தில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். இனிவரும் நாட்கள் அந்த ஆய்வுகள் நடக்கும் இல்லையா? அப்போ நாளை மறுநாள் அதை பற்றி விவாதங்கள் வெளிவரத்தானே போகுது. தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவு வழி பார்க்குறீங்க. கேரளாவில் கணக்க தொடங்கியிருக்காங்க போல இருக்கா பிஜேபி. அவரு சினிமா நடிகர் என்ற கவர்ச்சியில் ஒரு கோபி நடிகர் திருச்சூரில் வெற்றி வாகை சூடியிருக்கிறாரு. ஒரு அக்கௌண்ட்டை திறந்துருக்கிறாங்க. திருச்சூர் ஆல்ரெடி அந்த கண்ணூர்லாம் அந்த RSS பலம் வாய்ந்த பகுதிகள். அங்கே உங்களுக்கு அடிக்கடி மார்க்சிஸ்டுகளுக்கும் அவங்களுக்கும் இடையில கலவரங்கள், கத்தி குத்துகள், சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு துவேஷத்தை அங்கே ஆல்ரெடி அங்கே உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒரு சினிமா நடிகரையும் களமிறக்கியதன் மூலமாக அங்கே ஒரு முதல் வெற்றியை பெற்று இருக்கிறாங்க. மற்றபடியாக பல இடங்களில் திருவனந்தபுரத்தில் நாங்கள் வெல்லுன்றாங்களே, முடியலையே. கேரளா தலைநகர் வாக்காளர்கள் நிராகரிச்சிட்டாங்க. அதனால கேரளாவில் எதிர்பார்த்தது மாதிரியாக UDF, காங்கிரஸ் தலைமையிலான UDF வந்திருக்கு. ஒரு இடத்துல CPM வந்திருக்காங்க LDFலேருந்து. அது ரெண்டுமே இந்தியா கூட்டணி தான், பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சிகரமான பிரச்சாரம், அவர் எடுத்து வைத்த வாதங்கள், துணிச்சலாக ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் போன தேர்தலே அறிவிச்சார். அதனால அந்த வாதங்கள் எல்லாமே மக்களால் ஏற்கப்பட்டு தமிழ்நாட்டில் 39 இடங்கள், நம்முடைய அண்டை தமிழ் நிலமான புதுச்சேரியில் ஒரு இடம் சொல்லி 40 இடங்களையும் இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடியிருக்கு. இதற்கு தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவருடைய கடுமையான உழைப்பும் இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைந்த உழைப்பும் ஒரு காரணமாக இருந்திருக்கு.